தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட திருவார்த்தையானது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் அதன் 39வது வசனத்தினுடைய பிற்பகுதி. இந்த 39வது வசனத்தை நான் முழுவதுமாக கூட வாசிக்கிறேன். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இதிலே அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் என்பதைத்தான் நாம் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பின்னணியை நாம் அறிந்திருக்கிறோம். 36வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் உள்ள இந்த பகுதியிலே தொட்கால் என்கிற சீஷியினுடைய முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த திருச்சபையில் அங்கத்தினராக இருந்த தொட்கால் என்கிற ஷீசியினுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அந்த பெண் மரித்து விடுகிறார்கள். நாம் கடந்த அருளுரை துளிகளில் பார்த்தோம். அந்த அம்மையார் வியாதிப்பட்டு மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, மரித்த சமயத்திலே அந்த அம்மையார் மூலமாக உதவிகளை பெற்று அனுபவித்த விதவைகள் எல்லாரும் அந்த அம்மையாருடைய செத்த உடலை சூழ்ந்து நின்று கொண்டு பேதுருவிடம் அவள் உயிரோடு இருந்த பொழுது தங்களுக்கு செய்த உதவி பொருட்களை அவரிடம் காட்டி அழுது புலம்பக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அழுது புலம்புகிற இந்த கூட்டத்தாருக்கு, அதாவது தொட்காலுக்காக அழுகின்ற இந்த கூட்டத்தாருக்கு வேதாகமத்திலிருந்து இன்னொரு பெயரையும் நாம் கொடுக்க முடியும். பிரசங்கி 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் கடைசி பகுதியிலே இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். பிரசங்கி 12:5 அதன் பிற்பகுதி. துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும். பிரியமானவர்களே, இந்த தொட்காலுக்காக அழுகின்ற கூட்டத்தாருக்கு வேதாகமம் கொடுக்கின்ற பெயரானது துக்கம் கொண்டாடுகிறவர்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் எவர் மரித்தாலும் இந்த துக்கம் கொண்டாடுகிறவர்கள் அந்த இறந்த மனிதனின் உடலை சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். அழுது புலம்பக்கூடியவர்களாக, துக்கம் கொண்டாடக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய மரணத்தின் போது இந்த துக்கம் கொண்டாடுகிறவர்களின் சாட்சியம், அதாவது அந்த மரித்த மனிதனை குறித்த சாட்சியமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்கள்தான், அந்த துக்கம் கொண்டாடுகிறவர்கள்தான் அந்த இறந்த மனிதனின் வாழ்வை குறித்த உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரியாக சொன்னால், ஒரு மனிதனின் இறப்பின் போதுதான் அவன் எவ்விதமாக வாழ்ந்தான் என்பது வெளியரங்கமாகிறது, வெளிப்படையாகிறது. அதற்கு காரணம் இந்த துக்கம் கொண்டாடுகிறவர்கள். ஒரு நபர் இறந்து விட்டார், நல்ல வேலைப்பா செத்து போயிட்டான், இன்னும் உயிரோடு இருந்தால் இன்னும் 10 குடும்பத்தை கெடுத்திருப்பான்ப்பா, நல்ல வேலை கடவுள் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிருது அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதே சமயத்தில் ஐயோ செத்துட்டாரே, இந்த மனிதன் இருந்திருந்தால் இன்னும் 10 குடும்பம் நல்லா இருக்குமே, முன்னேறி இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம் அந்த மனிதன் சீரும் சிறப்புமாக பயனுள்ள வாழ்க்கையை, சரியாக சொன்னால் கிறிஸ்தவத்தை பொறுத்தமட்டில் தேவனுக்கு மகிமை உள்ள சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதை
நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு மனிதனின் இறப்பின் போது அவனை சுற்றி சூழ்ந்திருக்கிற துக்கம் கொண்டாடுகிறவர்களின் சாட்சியமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படியாக ஒரு மனிதனின் புகழ் அவன் இறப்பில் தான் தெரியும். உயிரோடு இருக்கும் பொழுது புகழ்வது புகழ்ச்சி அல்ல. நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம நாட்டில் வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனதுக்கு ஊரே ஒப்பாரி வச்சுச்சான், துக்கம் கொண்டாடிச்சான். ஒரு நாள் தாசில்தார் இறந்து போயிட்டாரு. ஒரு நாதி என்ன செய்யலை, எட்டி பார்க்கலை, அழுகலை, துக்கம் கொண்டாடலை. காரணம் என்ன? அவர் இருந்தால் பிரயோஜனம், செத்த பிறகு அவர் மூலம் ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதைத்தான் அந்த வழக்கமான கூற்று நமக்கு பிரதிபலித்து காட்டுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம முகத்துக்கு நேராக நம்ம இருக்கும் பொழுது நல்லவர், வல்லவர், நல்லா ஊழியம் செய்கிறாரு, தேவனுக்கு மகிமையாக செய்கிறாரு அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் நம்முடைய இறப்பின் போதுதான் நம்முடைய உண்மையான புகழ் வெளிப்படும். இருக்கும்போது புகழ்வாங்க, ஏன்னா நம்மகிட்ட இருந்து ஆதாயம் இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக நம்ம புரிந்து கொள்ளணும். யதார்த்தமான வாழ்க்கையில் அதுதான் உண்மை. ஆகவே நம்முடைய இறப்பில் தான், அல்லது ஒரு மனிதனின் இறப்பில் தான் அவனுடைய உண்மையான புகழ்ச்சி உலகத்திற்கு தெரிய வருகிறது. ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த தொக்கால் நல்லா வாழ்ந்தாங்க, தான தர்மங்கள் செய்தாங்க என்பது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தியிருந்தாலும், இங்கே துக்கம் கொண்டாடுகிறவர்களும் அதை வெளிப்படுத்த கூடியவங்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய இறப்பின் நேரம் மிக மிக முக்கியமானது. நாம் இறந்து நம்முடைய சரீரம் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது நம்மை சூழ்ந்திருக்கின்ற, நம்முடைய சரீரத்தை சூழ்ந்து இருக்கின்ற துக்கம் கொண்டாடுகிறவர்களின் நம்மை குறித்த சாட்சியம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னும் இதனுடைய முக்கியத்துவத்தை நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர், கர்த்தருக்காக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஊழியம் செய்த ஒரு நபர், நல்ல ஒரு பிரசங்கியார், வயது சென்று மறிக்கிறாரு. அவருடைய உடல் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அநேக மக்கள் அநேக இடங்கள்லேருந்து, அநேக மாநிலங்களிலிருந்து, நாடுகளிலிருந்து அவருடைய உடலை பார்க்க வர்றாங்க. இது உண்மை சம்பவம், இது கற்பனை அல்ல. வர்றாங்க, வந்தவங்க அவரை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. முக்கியமாக அவர் மூலமாக உதவிகளை பெற்ற நபர்கள் அவரை குறித்து தேவ மகிமைக்காக சாட்சி சொன்னாங்க. அப்போ அவருடைய மகன் எழுந்து அதே இடத்துல சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கும் பொழுது எங்கள் அப்பா கூட எனக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை. ஏன்னா நமக்கு வர்ற பணத்தை எல்லாம் ஊழியன்னு கொடுத்துட்றாரு, நமக்குன்னு சேர்த்து வைக்க மாட்டுறாருன்னு எங்கள் அப்பாவோட நான் பேசுனது கூட இல்லை சரியா. ஆனால் இப்போதான் தெரியுது எங்கள் அப்பா எவ்வளவு ஒரு புகழ்ச்சியான வாழ்க்கை, தேவநாம மகிமைக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது உணர்ந்து நான் வெட்கப்படுகிறேன். எங்கள் அப்பாவை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னார். உண்மையில் நடந்த ஒரு சம்பவம், இது கற்பனை அல்ல. அவை பிரியமானவர்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய இறப்பு கூட, அந்த இறப்பு நேரத்தில் துக்கம் கொண்டாடுகிறவர்கள் அவரை குறித்து சொல்லுகிற சாட்சியம், அவருடைய ஜீவியத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து சொல்லுகிற சாட்சியமானது கூட ஒரு மனிதனை அல்லது பல மனிதர்களின் இருதயத்தில் செயல்படக்கூடியதாக, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, இருக்கும் பொழுது நம்மை புகழ்வது புகழ்ச்சி அல்ல. அதை பெரியதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நம்முடைய உண்மையான புகழ்ச்சி நாம் மறித்து நம்முடைய சரீரம் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் இந்த துக்கம் கொண்டாடுகிறவர்கள் மூலமாக நமக்கு, அதாவது இந்த உலகத்திற்கு தெரிய வரும். அப்படியாக ஒரு மனிதனின் புகழ்ச்சி அவனின் இறப்பில்தான் தெரிய வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த தொக்காலின் புகழ், துக்கம் கொண்டாடுகிற இந்த விதவைகளின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது.
எனவே பிரியமானவர்களை, தொக்காலை போல புகழப்படத்தக்கதான கிறிஸ்தவ ஜீவியத்தை, ஏதோ அந்த புகழ் என்பது நமக்கானதல்ல, தேவநாம மகிமைக்கான, நமக்கு வருகின்ற அந்த புகழ்ச்சி, தேவ மகிமைக்கான அந்த புகழ்ச்சி அனைவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியதாக, அவர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கலாம். நாம் மரிப்போம், மரிக்கும் பொழுது நமக்காய் துக்கம் கொண்டாடுகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்ல போகிறார்கள், தேவநாம மகிமைக்காக என்ன சொல்ல போகிறார்கள்? நம்முடைய வாழ்க்கை அந்த நேரத்திலும், நம்முடைய இறப்பின் நேரத்தில் கூட அநேகருடைய வாழ்க்கைக்கு மாதிரியாக இருக்குமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து தேவநாம மகிமைக்கென்றே இருக்கின்ற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம்.